இப்போ இருக்கிற இந்த புதிய அரசாங்கம் உருவானதுக்கு பிறகு ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தின் மீதான மோசடிகள், அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு நாளுமே செய்திகளை வெளியே வாரத விதமாக வாரதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படியெல்லாம் மோசடி செய்திருக்கிறார்களான்னு சொல்லி நாங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு வழிகளில் வந்து கொண்டிருக்குது. அந்த வகைக்குள்ள இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், அது ஊழல்னு சொல்லியும் சொல்லலாம், பண மோசடின்னு சொல்லலாம், இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய பணம் தேவையில்லாமல் செலவழிக்கப்பட்ட பணம்னு சொல்லி கூட சொல்லலாம். 320 மில்லியன் ரூபாய் பணம் இசை கச்சேரி நடத்துறதுக்காக, மியூசிக் கன்சர்ட் சீரீஸாக நடத்துறதுக்காக இலங்கையினுடைய அரசாங்கத்தால் செலவிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கொழும்பில் ஆரம்பித்து யாழ்ப்பாணம் வரைக்கும் அந்த மியூசிக் கன்சர்ட் கடந்த அரசாங்கத்தால் நடத்தப்பட்டிருக்குது. அதுக்காக 320 மில்லியன் ரூபாய் பணம் செலவிடப்பட்டிருக்குது. இந்த வீடியோவில் நாங்கள் 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, இப்படி மோசடி செய்து செலவிடப்பட்ட பணம் எதுக்காக செலவிடப்பட்டது, யாரால் எப்படி செலவிடப்பட்டன்றதை ஃபுல்லாக சொல்ல போகிறேன். 2வது, நான் கடைசி வீடியோவில் க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் பற்றி சொல்லியிருந்தானே, ஒரு திட்டம். அந்த திட்டம் தொடர்பாக, அந்த திட்டத்தின் கீழே 2 முக்கியமான விடயங்களை இப்போ இலங்கையினுடைய போலீஸார் செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதையும் ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கால வரையறைக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னன்றதையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன விஷயம்ன்றதை முதல்ல இருந்தே தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதே நேரத்தை பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ஜனவரி 1ஆம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களால் க்ளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான முழுமையான விளக்கம் நான் கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையுமே எல்லா ரீதியாகவும் நாட்டை சுத்தப்படுத்துவோம் என்ற ஒரு துணைப்பொருளில் அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. அந்த திட்டத்தின் கீழே இலங்கையினுடைய போலீசாரால் இப்போ அனைத்து வாகன சாரதிகளுக்கும், டிரைவர்ஸுக்கும் ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்குது. ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 19ஆம் தேதி இந்த காலப்பகுதிகளுக்குள்ள இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய வாகனங்களில் தேவையில்லாத இலீகல் மோடிஃபிகேஷன்ஸ், சட்டவிரோதமான அந்த வாகனத்தை அழகுபடுத்துகின்ற பேரில் அந்த வாகனத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மோடிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி மேலதிகமான லைட்ஸ், தேவையற்ற அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய லைட்டை தவிர ஏனைய வேறு கலர்ஸில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய லைட்ஸ், தேவையற்ற ஹோர்ன் சவுண்ட்ஸ், அதே மாதிரி நோய்ஸ் ஏற்படுத்தக்கூடிய சைலன்சர்ஸ், இந்த தேவையில்லாத அதீத சத்தத்தை எழுப்பக்கூடிய சைலன்சர்ஸ், இந்த மாதிரி தேவையற்ற ரீதியில் வாகனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மோடிஃபிகேஷன்ஸும் ஜனவரி 19ஆம் தேதிக்குள்ள அந்த வாகனங்கள்ல இருந்து அகற்றப்படணும்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு சட்டம். இது ஏற்கனவே ஒரு தடவை கடந்த அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படலை. ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே இது வாரதால கடுமையான முறையில் இந்த காலக்கெடு அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜனவரி 19ஆம் தேதிக்குள்ள அனைத்து இந்த இல்லீகல் மோடிஃபிகேஷன்ஸும் உடனடியாக அந்த வாகனத்திலிருந்து எடுக்கப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு விடயத்தை இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் நிறைய பேர் நேரடியாகவே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு சில தனியார் பேருந்துகள் இருக்குது தானே, பிரைவேட் பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்ஸுக்கு முன்னால் அந்த டிரைவர் இருக்கக்கூடிய சீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் கூட அந்தளவுக்கு சுவாமி படங்கள் அங்கே இருக்காது. அதே மாதிரி அந்த சுவாமி படம் வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு முன்னால் நிறைய டெக்கரேஷன்ஸை வச்சு மொத்தத்தில் அந்த கண்ணாடியை மறைச்சு கொண்டு இருக்கிற அளவுக்கு ஒரு சில பேருந்துகளில் அவ்வளவுக்கு அங்கே டெக்கரேஷன் பண்ணப்பட்டிருக்கும். நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அந்த டிரைவர் ஒரு கீழே இருந்து அந்த கண்ணாடியை பார்த்து போகிற மாதிரி தான் அந்த பஸ்ஸை ஓடிக்கிட்டு போவார். ஸோ இது கொண்டு வரப்பட்டதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால், வீதி விபத்துகளை குறைக்கிறதுக்காக தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வீதி விபத்துகள் எப்படி நடக்கும்னு சொன்னால், அந்த லைட் வெளிச்சம் முன்னால் வரக்கூடிய வாகனத்தினுடைய சாரதிக்கு நேரடியாக பார்க்க முடியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இவர்கள் லைட்டை போட்டுக்கொண்டு வரும்போது அந்த மாதிரி ஒரு சில விபத்துகள் நடக்கும். அதே மாதிரி இந்த டெக்கரேஷன்ஸ் காரணமாக நான் சொன்ன மாதிரியே டிரைவரால் பார்க்க முடியாமல் கொண்டு போய் எங்கேயாவது மோதுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறபடியாக தான் தேவையற்ற மோடிஃபிகேஷன்ஸ். அதே மாதிரி இந்த ஹோர்ன் சவுண்ட்ஸ், விதமாக ஹோர்ன் சவுண்ட்ஸ் ஒரு சில வாகனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும், அலற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹோர்ன் சவுண்ட்ஸ் எல்லாமே உடனடியாக இனிமேல் அப்படிப்பட்ட மோடிஃபிகேஷன்ஸ் வாகனத்தில் இல்லாமல் ஆக்கப்படணும்னு சொல்லி தான் இந்த விடயம் சொல்லப்படுகிறது. நீங்கள் நான் சொன்ன அந்த டெக்கரேஷன்ஸை எங்கே நீங்கள் அதிகமாக பார்க்கலாம்னு சொன்னால்,
கொழும்பு பக்கம் போனீங்கன்னு சொன்னால் சில பஸ்ஸில் வந்து பார்க்கலாம். பஸ்ஸுக்குள்ளே இருக்கும்போது நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்க. அது நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா டிஜே நைட்டில் இருக்கிறேன்னா இல்லாட்டி பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு வந்து அந்தளவுக்கு பஸ்ஸுக்குள்ளே லைட்னிங்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கும், அது மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த வாகனங்களுக்கு தான் இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லி இளைஞனுடைய போலீஸ் திணைக்களம் வந்து இந்த அறிவித்தலை வந்து கடுமையான அறிவித்தலை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், பொது போக்குவரத்து பேருந்துகளில் இனிமேல் அண்டர்கவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது பொதுமக்களோட மக்களாக இருக்கக்கூடிய போலீஸார் வந்து இருப்பினும் தானே, அப்படிப்பட்ட அந்த போலீஸார் வந்து இனிமேல் பேருந்துகளில் பயணம் செய்ய போகிறதாகவும், அந்த பயணத்தின் போது அந்த சாரதிகள் என்ன மாதிரியான சட்ட விதிமுறை மீறல்களை, போக்குவரத்து விதிமுறை மீறல்களை வந்து செய்கிறார்கள்ன்றதை ரகசியமாக பார்வையிட்டு அவர்களை வந்து கைது செய்ய போகிறதாகவும் ஒரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து ரெண்டுமே முக்கியமாக இளைஞனுடைய போலீஸாரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் வந்து இப்போ சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இதோட ஒரு அடிஷனலான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக ஒரு ஃபேக்கான ஆடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து தவறாக பிரயோகிக்கிற மாதிரி வந்து ஒரு ஆடியோ வந்து சோஷியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கிறதாகவும், அந்த ஆடியோ தொடர்பாக போலீஸார் வந்து சோஷியல் மீடியாவை வந்து கண்காணிக்க போகிறதாகவும் சொல்லி, அந்த ஆடியோவை யார் பகிர்ந்தது, யார் அதை வெளியிட்டேன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க போகிறதாகவும் ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. என்ன சொன்னால், அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வந்து நிறைய மீம்ஸ் போடுறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆரம்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் உருவாக்கப்படும் போது பெரிய அளவில் அவருக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருந்த ஒரு சில மீம் பேஜஸ் கூட வந்து இப்போ இவர்களுடைய செயற்பாட்டை பார்த்து நகைச்சுவையாக அதை வந்து சித்தரிக்கிற மாதிரி வந்து சில விடயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மக்களினுடைய பொதுவான கருத்துக்களும் அதுக்குள்ளே இருக்கும். அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படுறது வந்து அதுவும் வந்து ஒரு நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் சில விஷயங்கள் வந்து உண்மையிலேயே தவறான முறையில் சித்திக்கிற பொய்யான விடயங்களை வெளிக்கொண்டு வரது, பொய்யான விடயங்களை வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சொல்கிறது வந்து அது ஒரு பிழையான விஷயம். ஸோ அதுக்கு வந்து சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். ஓகே, இதுதான் வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது விடயம் என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்கா யூத் சர்வீஸ் கவுன்சில், இலங்கையினுடைய தேசிய இளைஞர் சேவைகள் பேரவையினுடைய ஏற்பாட்டில் ஸ்மார்ட் யூத் நைட்னு சொல்லி நடந்த ஒரு மியூசிக் கன்சர்ட் சீரீஸ், தொடர்ச்சியாக நடந்த ஒரு இசை கச்சேரிக்காக இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து 320 மில்லியன் ரூபாய் பணம் செலவிடப்பட்டிருக்குது. இந்த மியூசிக் கன்சர்ட் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னால், ஒன்று மகரகம, கோல், அம்பாறை, குளியாப்பெட்டிய, புத்தளம், தம்புள்ள, யாழ்ப்பாணம், மகியங்கனை, ஹட்டன், ஹிங்குராங்கொட, பண்டாரவளை, வெலிசர, கொழும்பு ரேஸ் ஹவுஸ், கெத்தராம ஸ்டேடியம், இவ்வளவு இடத்துலையும் இது பிரதானமாக சொல்லக்கூடிய, இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய பிரதானமாக இந்த மியூசிக் ஷோஸ் நடந்த இந்த இடங்கள், இவ்வளவு இடத்துலையும் கடந்த அரசாங்கத்தால் இந்த யூத் சர்வீஸ் கவுன்சில் என்ற இந்த ஒரு பேரவை வந்து யாருடைய கண்காணிப்பின் கீழே இயங்கி கொண்டிருந்ததுன்னு சொன்னால், இலங்கையினுடைய இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர்கள் தான் இயங்கி கொண்டிருந்தது. அப்போதைய இலங்கையினுடைய இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஹரின் பெர்னாண்டோ. அதான் இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஷர்ட்டை கலட்டிட்டு ரோட்டில் பிரச்சாரம் செய்தார் ஒரு அமைச்சர். நான் கூட அதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த அமைச்சர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த அமைச்சுக்கு வந்து அமைச்சராக இருந்தவர். அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த மியூசிக் கன்சர்ட்டை நடத்துறதுக்காக மட்டும் அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து 320 மில்லியன் ரூபாய் பணம் செலவிட்டிருக்கிறதா இளைஞர்கள் சேவைகள் சபையால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்காய்விலிருந்து இந்த விடயம் வெளிக்கொண்டப்பட்டிருக்குது. ஒரு மியூசிக் கன்சர்ட் நடக்கும்போது, ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு மியூசிக் கன்சர்ட் நடக்குதுன்னு சொன்னால், அந்த மியூசிக் கன்சர்ட்டுக்கு முதல் அதுக்கான டிக்கெட்ஸ் அங்கே விற்பனை செய்யப்பட்டு, காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு, அதை வாங்கித்தான் மக்கள் வந்து அந்த மியூசிக் கன்சர்ட்டுக்கு போவார்கள். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த 320 மில்லியன் ரூபாய் பணம் அந்த மியூசிக் கன்சர்ட்டை நடத்துறதுக்காக தான் செலவிடப்பட்டிருக்கே தவிர அது இலவசமாக நடத்தப்படலை. அந்த 320 மில்லியன் ரூபாவை செலவிட்டு அதிலிருந்து பல பில்லியன் ரூபாய் பணத்தை வந்து இவர்கள் அந்த டிக்கெட்ஸ் விற்பனை மூலமாக எடுத்திருக்கிறார்கள்ன்றதான் இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். இலங்கையினுடைய இளைஞர்களுக்கு வந்து மியூசிக் கன்சர்ட் தேவைன்னு சொல்லி எங்கேயாவது அரசாங்கத்தால் நடத்தப்படணும்னு சொல்லி எங்கேயாவது சொல்லப்பட்டதா, இல்லாட்டி எங்கேயாவது போராட்டங்கள் நடந்ததா? வேலை இல்லைன்னு சொல்லி தான் போராட்டங்கள் நடந்தது. பட்டதாரிகளாக இருந்தும் எங்களுக்கு வேலை கிடைக்கிது இல்லைன்னு சொல்லி தான் இளைஞர்கள் விவகாரத்தில் போராட்டம் நடந்தது. அந்த இளைஞர்கள் விவகார அமைச்சின் கீழே, அவர்களுடைய மேற்பார்வையின் கீழே இருந்த இந்த அமைப்பால் 320 மில்லியன் ரூபாய் செலவு பண்ணி இந்த மியூசிக் கன்சர்ட் நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், சீரியஸாக நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், இது எப்படிப்பட்ட மோசடின்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ பெரிய மோசடின்றதை விட்டுருவோம். இது என்ன வகையான ஒரு மோசடி, என்ன வகையில் இந்த ஊழலை இல்லாட்டி இந்த மோசடியை வந்து நாங்கள் உள்ளடக்கி பார்க்குறது, எப்படியெல்லாம் பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்கிறார்கள். ஸோ எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு பக்கமாக
அதிர்ச்சியாகவும் இருக்குது. இன்னொரு பக்கமாக என்னென்னு சொல்கிறது, அந்த ஒரு உணர்வை வந்து சொல்ல முடியாமல் இருக்குது. நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகளும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய அரசாங்கம், கடந்த கால அரசாங்கம் என்ன ஒவ்வொரு ஊடக சந்திப்புகளையும் இல்லாட்டி ஒவ்வொரு பேச்சுகளையும் வந்து சொல்லிக் கொண்டு சொன்னால், நாடு பங்குரோத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்குது, மக்களை வரியை கட்டுங்க, உடனடியாக கட்டுங்க, 1,00,000 ரூபாய்க்கு மேலே வரி எடுக்கிறார்கள், வரி கட்டலைன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லலாம் நிறைய விஷயங்கள் போய் கொண்டு வந்தது தானே. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இப்படி பணம் செலவிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் எங்களுடைய பணம் வந்து வெளிப்படையாக இவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது தான் இதிலிருந்து தெளிவாக தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று என்னென்னு சொன்னால், இப்படி இந்த பணத்தை செலவழித்து இவர்கள் கன்சர்ட் செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அவ்வளவு டிக்கெட்ஸ் அங்கே விற்பனை செய்யப்படுறதால தான். இளைஞர்கள் வந்து அந்த டிக்கெட்ஸை காசுக்கு வாங்கி அந்த கன்சர்ட்டுக்கு போகிறபடியாக தான் இந்த டிக்கெட்ஸ் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. அந்த தெற்கு பக்கத்தில் அங்கே நடந்த மியூசிக் கன்சர்ட்டை கூட அங்கே வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடங்கள், அதே மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள்ன்றா கூட அதை வந்து விட்டுருவோம். யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்குது இந்த கன்சர்ட். ஸோ ஜோதி பாருங்கள், அவ்வளவுக்கு இந்த டிக்கெட்ஸ் விற்பனை செய்யப்பட்டபடியாக தான் அங்கேயும் வந்து அந்த இசை கச்சேரி வந்து அங்கே நடந்திருக்குது. இப்படி வந்து நாங்கள் கேள்விப்படவே இல்லை. ஒரு ஊழல் இந்த மாதிரி நடந்ததை வந்து நாங்கள் கேள்விப்படவே இல்லை. 320 மில்லியன் ரூபாய், யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பணம், அவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினைக்கிறீங்கிறத வந்து நீங்கள் தாராளமாக கிளியராக கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த உண்மையான நிலைமையை வந்து தயவு செய்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குரூப்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இனிமேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதை அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.